இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறங்க. Welcome back to Solar Math channel. Now let us see the exercise number 2.4. First question. Two cats are fitted at the entrance of a library. To open the cage easily, a wheel is fixed at 6 feet distance from the wall to which the cat is open to 90 degree. Find the distance moved by the wheel. அதாவது ஒரு நூலகத்தின் நுழைவு வாயிலில் 2 கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. கதவினை எளிதில் திறப்பதற்காக அது பொருத்தப்பட்டுள்ள சுவற்றிலிருந்து 6 அடி தூரத்தில் கதவின் அடிப்பகுதியில் ஒரு சக்கரம் பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு கதவினை 90 டிகிரி அளவிற்கு திறக்கும் பொழுது சக்கரம் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? சிம்பிளி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த கதவுல அடியில ஃபிட் பண்ணிருக்கக்கூடிய வீடு நகரக்கூடிய அந்த வட்டக்கோண பாதையினுடைய வில்லி நீளத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. பெரிய ஸ்டோரி இருக்குதுன்ட்டு நம்ம ஒன்றும் பெருசாக அலட்டிக்கிற வேண்டியது இல்லை. அப்போ சிம்பிளாக நம்ம ஒரு படம் புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அது இருக்கக்கூடிய இருக்கட்டும். நம்ம ரஃபாக இப்படி எடுத்துருக்கோம். அதாவது 2 கதவு ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஒரு கதவு தான் திறக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இது வந்து என்ட்ரன்ஸ்னு வச்சுருக்கோம். என்ட்ரன்ஸில் கதவு இந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்குது. இப்போ இந்த ஒரு கதவை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் 90 டிகிரி திறக்கிறோம். அப்போ கதவு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு கதவுன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு டோரு. இந்த டோரில் ஒரு 6 ஃபீட் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வீல் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டோர், பெரிய டோர் திறக்கும் போது சிரமமாக இருக்கிறதுக்கு அதை ஈஸியாகிறதுக்காக அந்த வீல் ஃபிட் பண்ணியிருக்கிறது. அப்போ இந்த வீல் வந்து நம்ம இந்த அதாவது டோட்டலாக க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேட்டை நம்ம திறக்கிறோம்னா என்ன செய்வோம், நம்ம உள்ளே போகிறதுக்கு கேட்டை திறப்போம். இப்போ கேட்டை திறக்கிறப்ப எவ்வளவு தூரம் திறக்கிறோம்னா, இந்த நிலையாக இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து 90 டிகிரி வர்ற அளவுக்கு திறக்கிறோம். அப்போ இந்த கேட்டு இங்கேருந்து இந்த பொசிஷனுக்கு 90 டிகிரி வர்ற அளவுக்கு திறந்தாச்சு. அப்போ 90 டிகிரி அளவுக்கு திறந்தாச்சுன்னா இதில் நம்ம 2 விஷயத்த புரிஞ்சுக்கணும். இதில் என்னென்ன கொடுத்துருக்குது, இந்த சுவத்துக்கும் இந்த வீலுக்கும் இடைப்பட்ட தொலைவு தெரிஞ்சாலும் இந்த வீலோட பாதை தான் கேட்டிருக்கிறாங்க. கதவு எவ்வளவு தூரம் நகருதுன்னு இல்லை, கதவு நகரும் போது அந்த வீல் நகர்ந்த வட்டக்கோண பாதையுடைய வில்லி நீளம் தான் கேட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத பற்றி என்ன எடுத்துக்கலாம், ஆரம் அதாவது ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 6 ஃபீட்னு கொடுத்துருக்குது. 6 ஃபீட். அடுத்தது இந்த வட்டக்கோணம் அதாவது அந்த சென்டர் ஆஃப் த ஆங்கிள் என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரின்றது கொடுத்துருக்குது. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன, லென்த் ஆஃப் த ஆர்க் தான் கேட்டிருக்கு. அப்போ எல் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2 பை ஆர் யூனிட்ஸ்னு தெரியும். தமிழில் சொன்னால் அளவுகள்னு சொல்லுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, 90 டிகிரி தானே நம்ம திறக்கிறோம். அப்போ 90 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குது 3.14. அப்போ 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 6 ஃபீட்னு தெரியும். 6 ஃபீட். That is equal to 190 are 90, 490 are 360. அடுத்தது 1 2s are 2, 2 2s are 4. Remaining 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 3.14 into 3 அதாவது கடைசியாக கேன்சல் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய என்ன இருக்குது 3.14 into 3ன்றது இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3 into 4s are 12, 1 12s are 12, 2 போட்டு கோஷன் வந்து நமக்கு என்ன இருக்கும் 1. அடுத்தது 1 3s are 3, 3 plus 1 4. அடுத்தது 3 3s are 9. அப்போ 2 பாயிண்ட் புள்ளிக்கு தருவோம்னா அப்போ என்ன சொல்லுவோம், இந்த டிஜிட் தாண்டி புள்ளி வச்சுருவோம். அப்போ 9.42 நம்மளுக்கு யூனிட் என்னன்னு கொடுத்துருக்குது, ஃபீட்னு கொடுத்துருக்குது. அப்போ 9.42 ஃபீட். இது வில்லின் நீளம், அதாவது அந்த வீலோட நகர்ந்த டிஸ்டன்ஸ். அப்போ நம்மளுக்கு கடைசி என்ன கிடைச்சிருச்சு, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூவ்டு பை த வீல், அதாவது அந்த வீலோட நகர்ந்த தொலைவு எவ்வளவு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு, L ஈக்குவல் டு 9.42 ஃபீட்னு கிடைச்சிருச்சு. Now let us see the second question. With his usual speed, if a person covers a circular track
of radius 150 meter in 9 minutes. Find the distance that he covers in 3 minutes. Here 5 is equal to 3.14. அதாவது சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையை 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார் எனில் அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க. கேள்வி ரொம்ப எளிமையான கேள்விதான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா 150 மீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்ட பாதை இருக்கு. அந்த வட்ட பாதையை ஒருத்தர் சரியா 9 நிமிஷத்துல கடந்துறாரு. அப்படின்னா 3 நிமிஷத்துல அவர் எவ்வளவு தொலைவை கடப்பார்? இதுதான் கேள்வி. அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இப்போ கொடுத்திருக்கிறத ரேடியஸை எடுத்துக்கிறோம். அப்ப ரேடியஸ் என்னன்னு கொடுத்திருக்குது? r equal to 150 மீட்டர். அதாவது ஆரம் r equal to 150 மீட்டர். அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 150 மீட்டரை ஒரு 9 நிமிடத்துல கடக்கிறாரு அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ் கவர்ஸ் இன் 9 மினிட்ஸ், அதாவது 9 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு. அப்போ 9 நிமிடத்தில் அவர் என்ன செஞ்சாரு? அந்த வட்டப்பாதை முழுமையா கடந்துறாரா? இப்போ வட்டப்பாதைன்றது என்ன? வட்டத்தினுடைய சுற்றளவு. அப்ப டிஸ்டன்ஸ் கவர்ஸ் இன் 9 மினிட்ஸ், அதாவது 9 நிமிடத்தில் கடந்த தொலைவுன்றது என்னன்னா பெரிமீட்டர் ஆஃப் எ சர்க்கிள். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வட்டப்பாதையை முழுசா சுற்றி வந்துறாருன்னு அர்த்தம். அதாவது வட்டத்தினுடைய சுற்றளவு. இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு நமக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா 2 பை ஆர் யூனிட்ஸ். 2 பை ஆர் யூனிட்ஸ் நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அப்ப நம்மளுக்கு பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம்? சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ 150 மீட்டர்னு கொடுத்துருக்கு. 150 மீட்டர். அப்ப 150 மீட்டர்னு நான் எழுதிக்கிறோம். இப்ப நம்மளுக்கு 9 நிமிடத்துல கடந்த தொலைவு தான் அது. இப்ப நம்மளுக்கு தேவை என்ன? 9 நிமிடத்துல எவ்வளவு தொலைவை கடக்கிறாருன்னா அப்போ 1 நிமிஷத்துல எவ்வளவு தொலைவை கடக்கிறாருன்னு பாக்குறோம். அப்ப டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 மினிட். அப்ப 1 மினிட் என்ன செய்வோம்? 9 நிமிஷத்துல கடந்த தொலைவை 9ஆல வகுத்தோம்னா 1 நிமிடத்துல கடந்த தொலைவு கிடைக்கும். அப்ப நம்ம அப்படியே எழுதுறோம். 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 150 டிவைடட் பை 9. 9 நிமிடத்துல கடந்த தொலைவுனா 1 நிமிடத்துல கடந்த தொலைவு நம்ம என்ன செய்வோம்? 9 நிமிடத்துல கடந்த தொலைவை 9ஆல வகுப்போம். அப்படின்றப்ப இப்ப நம்மளுக்கு 3 3s are 9, 5 3s are 15, அங்கிட்டு ஒரு 150 15 வந்துடும். இப்ப நம்மளுக்கு 3 மினிட்ஸ்ல கடந்த தொலைவு, இது வந்து 1 நிமிடத்துல கடந்த தொலைவு. அப்ப 3 மினிட்ஸ்ல கடந்த தொலைவு என்ன செய்வோம்? அப்ப 3 இன்ட்டு 1 நிமிடத்தில் கடந்த தொலைவு. 1 நிமிடத்தில் கடந்த தொலைவு கூட 3ஆல பெருக்கணும்னா 3 நிமிடத்தில் கடந்த தொலைவு நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப 3 இன்ட்டு இப்பதான் அப்படியே எழுதுவோம். 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 50 டிவைடட் பை 3. இப்ப 1 3s are 3, 1 3s are 3 வந்துமா? that is equal to இப்ப பாருங்க 2 into 50 எவ்வளவு? 100 into 3.14 மீட்டர். இப்ப 3.14 மீட்டரை 100ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும்? 314 கிடைச்சிரும். 314 மீட்டர். அப்படின்னா 9 நிமிடத்துல ஒருத்தர் 150 மீட்டர் சுற்றளவு கடந்து வந்தார்னா 3 நிமிடத்துல அவர் என்ன இருப்பாரு? 314 மீட்டர் தொலைவை கடந்திருப்பாரு. ஆக நம்மளுக்கு 3 நிமிடத்தில் கடந்த தொலைவு, அதாவது டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 3 மினிட்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருது? 314 மீட்டர்னு கிடைச்சிருது. Let us see the third question. Find the area of the house drawing given in the figure. படத்தில் உள்ளவாறு வரையப்பட்டுள்ள வீட்டின் பரப்பளவை காண்க. படத்துல வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு 4 கூட்டு உருவங்கள் இணைந்து இந்த ஒரு வீடு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப பாருங்க, அப்ப என்னென்ன உருவம் தெரியுதுன்னா ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ஒரு பேரலோகிராம் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதாவது ஒரு சதுரம், ஒரு செவ்வகம், ஒரு இணைகரம், ஒரு முக்கோணம். இந்த 4 சேர்ந்து ஒரு கூட்டு உருவமா இந்த வீட்டினுடைய அமைப்பு இருக்கு. அப்ப இந்த கூட்டு உருவத்துக்கு நம்ம பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 4 உருவங்களினுடைய பரப்பை கண்டுபிடிச்சு கூட்டினாலே போதுமானது. அப்ப இந்த சதுரத்தை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிறோமே, அப்ப சதுரத்துக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சா போதும்? ஒரு பக்க அளவு மட்டும் தெரிஞ்சா போதும், சதுரத்தினுடைய பரப்பளவு நம்மளுக்கு தெரியும். ரைட்.
அடுத்து செவ்வகத்தை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு நம்மளுக்கு நீளம் வேணும், அகலமும் வேணும். இப்போ இங்க நீளம் கொடுத்துருக்காங்க, ஆனா அகலம் நேரடியா கொடுக்கல, ஆனா மறைமுகமா இருக்கு. எப்படின்னா இந்த சதுரத்தினுடைய இன்னொரு பக்கத்துல தான் இந்த செவ்வகம் வந்து இணைஞ்சிருக்கு. அப்படின்றப்ப இந்த சதுரத்தினுடைய பக்க அளவும் இந்த செவ்வகத்தினுடைய அகலமும் சரியா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த சதுரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன ஏன்னு தெரிஞ்சு ஏ மட்டும் தெரிஞ்சா போதும். இப்ப செவ்வகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வேணும், நீளம் வேணும், நீளம் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அடுத்தது என்ன வேணும் நம்மளுக்கு, அகலம் வேணும். அகலம்ன்றது செவ்வகத்தினுடைய அகலம்ன்றது சதுரத்தினுடைய பக்க அளவா இருக்கு. அப்ப சதுரத்தினுடைய பக்க அளவு நமக்கு எவ்வளவு தெரியும், 6 சென்டிமீட்டர். அப்ப அதுதான் செவ்வகத்தினுடைய அகலமா இருக்கு. அடுத்தது இப்ப இணைகரத்துக்கு பரப்பளவு வேணும்னா நமக்கு என்ன தெரியும், அதாவது b இன்டு ஹச்னு தெரியும், அதாவது அடிப்பக்கம் இன்டு உயரம். அப்ப இணைகரத்தை பொறுத்தளவுக்கு அடிப்பக்கம்ன்றது நம்மளுக்கு என்ன தெரியுது, இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் கண்டிப்பாக செவ்வகத்தினுடைய அடிப்பக்கத்துக்கு சமமா இருக்கு. அப்ப இணைகரத்துக்கு bன்றது நம்மளுக்கு எவ்வளவு தெரியுது, 8 சென்டிமீட்டர்னு தெரியும். அப்ப இணைகரத்துக்கு உயரம் வேணும். அப்ப உயரம்ன்றது நமக்கு நேரடியா கொடுக்காம மறைமுகமா கொடுத்துருக்கா. எப்படின்னா இந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த உயரம் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்ப இந்த அடியில இருந்து இந்த சதுரத்தினுடைய அளவு எவ்வளவு தெரியும், பக்க அளவு 6 சென்டிமீட்டர் தெரியும். அப்போ ஒட்டுமொத்தமா 10 சென்டிமீட்டர்ல இந்த 6 சென்டிமீட்டர் போக அதுக்கு மேலான இணைகரமும் முக்கோணம் இருக்கு. அப்ப இணைகரத்தினுடைய உயரம்ன்றது 10 சென்டிமீட்டர், அந்த 6 சென்டிமீட்டர் கிடைச்சா என்ன கிடைச்சிரும், 4 சென்டிமீட்டர்னு கிடைச்சிரும். அப்ப அப்படியே பாத்தீங்க அப்படின்னா இப்ப முக்கோணத்துக்கு வர்றோம். அப்ப முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம்ன்றது எப்படி இருக்குது, சதுரத்தினுடைய பக்க அளவும் முக்கோணத்தினுடைய அடிப்பக்கமும் சமமா இருக்கு. அப்ப முக்கோணத்துக்கும் bன்றது என்னன்னு தெரியும், நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர்னு தெரியுது. அடுத்தது முக்கோணத்தினுடைய உயரம் கண்டிப்பாக இணைகரத்தினுடைய உயரம் 4 சென்டிமீட்டர். அப்ப முக்கோணத்தினுடைய உயரம் எவ்வளவுதான் தெரியுது, நம்மளுக்கு 4 சென்டிமீட்டர்னு தெரியுது. இப்போ நான் என்ன செய்யறேன்னா இதை 4 பகுதியா நம்ம பிரிக்கிறோம். எப்படின்னா முதல்ல இத வந்து சதுரத்தை வந்து A1ன்னு வச்சுக்கிடுவோம், செவ்வகத்தை A2ன்னு வச்சுக்கிடுவோம், இணைகரத்தை A3ன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப முக்கோணத்தை எப்படி வச்சுக்கலாம், A4ன்னு வச்சிருக்கலாம். இப்ப இந்த 4 கூட்டு உருவத்தினுடைய கூடுதல் தான் இந்த வீட்டினுடைய பரப்பா இருக்க முடியும். அப்ப ஏரியா ஆஃப் த ஹவுஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் A1 plus A2 plus A3 plus A4ங்கிறது நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியுது. அப்ப A1ங்கிறது என்னன்னு வச்சிருக்கோம், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், அதாவது சதுரத்தினுடைய பரப்பளவு. A2ன்றது என்னன்னு வச்சிருக்கோம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகத்தினுடைய பரப்பளவு. A3ன்றது எப்படி வச்சிருக்கோம், ஏரியா ஆஃப் த parallelogram, அதாவது இணைகரத்தினுடைய பரப்பு. A4 எப்படி வச்சிருக்கோம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணத்தினுடைய பரப்புன்னு வச்சிருக்கோம். அப்படின்னு சொன்னா therefore A is equal to A1னுடைய பரப்பு என்ன, ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட பரப்புக்கு ஃபார்முலா என்ன, A ஸ்கொயர் தெரியும். அடுத்தது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நமக்கு என்ன தெரியும், LB னு தெரியும், பிளஸ் ஏரியா ஆஃப் த parallelogram BH னு தெரியும், பிளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half into BH. எல்லாமே இதுல வந்துருது ஸ்கொயர் யூனிட்ஸ்ல வந்துரும், ஸ்கொயர் யூனிட்ஸ். that is equal to இப்ப சதுரத்தினுடைய பக்க அளவு என்னன்னு தெரியும், நம்மளுக்கு 6ன்னு தெரியும். அப்ப 6 ஸ்கொயர் பிளஸ் செவ்வகத்தினுடைய நீளம் என்னன்னு தெரியுது, 8 சென்டிமீட்டர். அப்ப 8 இன்டு அகலம் என்னன்னு தெரியும், 6. அப்ப 8 இன்டு 6 பிளஸ் இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் எவ்வளவு தெரியும் நம்மளுக்கு, bன்றது 8, உயரம் 4 பிளஸ் half இன்டு முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் என்ன தெரியும் நம்மளுக்கு, 6 இன்டு h எவ்வளவு தெரியும், 4. எல்லாமே இப்படி இருக்குது ஸ்கொயர் யூனிட்ஸ். யூனிட்ன்றது சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப என்ன போடலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இப்ப 1 2s are 2, 3 2s are 6 னு தெரியும். that is equal to 6 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 6 into 6 36 plus 8 into 6 எவ்வளவு தெரியும் உங்களுக்கு, 48, அதாவது 48 னு தெரியும். அடுத்தது 8 into 4 32 னு தெரியும். பிளஸ் இப்போ நமக்கு என்ன இருக்கு, இங்க கேன்சல் பண்ணுவோம், மிச்சம் இருக்கு 3 into 4, 3 into 4 நமக்கு 12 னு தெரியும் சென்டிமீட்டர் ஸ்கொயர். that is equal to இப்போ நமக்கு எல்லாத்தையும் நம்ம கூட்டணுமா, அப்ப தனியா எழுதிக்குவோம்.
36, 48, 32, 12. இப்போ பாருங்க, ரெண்டையும் கூட்டினா 4, 8 4 கூட்டினா 12, 12 6 18க்கு 8 ஈவு 1, 1 1 2, 2 3 5, 5 4 9, 9 3 12. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது என்னது நம்மளுக்கு? ஏரியா ஆஃப் த ஹவுஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. therefore area of the house is equal to 128 centimeter square. 128 centimeter square. Now let us see the fourth question. Draw the top, front and side view of the following solid shapes. அதாவது பின்வரும் திண்ம வடிவங்களின் மேற்பக்க, முகப்பு மற்றும் பக்கவாட்டு தோற்றங்களை வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் 2 படம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை நம்ம 3 விதமாக வரையலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரண்ட் சைடில் இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்போ ஃப்ரண்ட் சைடுன்றப்ப இந்த படத்தினுடைய முன்பக்கம் முன்னால் இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்? இந்த கிடைமட்டத்தில் இருக்கிறதும் தெரியும், செங்குத்தாக இருக்கிறதும் தெரியும். அப்போ கிடைமட்டமாக இருக்கக்கூடிய அந்த 3 கட்டமும் தெரியும், செங்குத்தாக இருக்கக்கூடிய 3 கட்டமும் தெரியும். அப்போ அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இருக்கு பாருங்க இது. அப்போ அதனுடைய வியூ என்ன வியூன்னு சொல்றது? ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவோம். அந்த வியூக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஃப்ரண்ட் வியூ. அடுத்தது இப்போ டாப்ல இருந்து பார்க்குறோம்னு வச்சுக்கிறோமே. இப்போ உச்சியில இருந்து பார்க்குறோம். இப்போ அடியில் இருக்கக்கூடிய இந்த வடிவத்தை மேலே இருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த இது தெரியும், அதுக்கு அடுத்தது இந்த பகுதி தெரியும், அதுக்கு அடுத்து இந்த பகுதி தெரியும். இதில் உயரமோ அல்லது பள்ளமோ தெரியாது. மேலேருந்து பார்த்தா இந்த லைனில் 3 பகுதியாக இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அப்போ அதுக்கு பேர் என்ன வியூன்னு சொல்லுவோம்னா டாப் வியூன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறது? டாப் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இப்போ சைடில் இருந்து பார்க்குறோம். இப்போ இந்த சைடில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பகுதி தெரியும், மிச்சம் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதி தெரியாது. அடுத்து இந்த பகுதி தெரியும், இந்த பகுதி தெரியும். அப்போ செங்குத்தா 3 லைன் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த லைன் தெரியும். அப்போ இதை வந்து என்ன வியூன்னு சொல்லுவோம்? சைடு வியூன்னு சொல்லுவோம். சைடு வியூ. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2வது கணக்கு எடுக்கிறோம். இப்போ 2வது கணக்கில் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தா பாட்டத்தில் இருக்கிற லைனும் தெரியும், செங்குத்தாக இருக்கக்கூடிய லைனும் தெரியும். அப்படின்னு சொன்னால் அந்த லைன் எங்கே இருக்குது, அந்த படம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வியூக்கு பேர் ஃப்ரண்ட் வியூ. அதே மாதிரி இப்போ டாப்ல இருந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த பகுதி தெரியும், இதுக்கு கீழே இருக்கிறனால இதில் மறைஞ்சிருக்கிறனால இது தெரியாது. அடுத்தது இந்த பகுதி தெரியும். அப்போ 2 லைன் மட்டும் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு பேர் என்ன வியூன்னு சொல்லுவோம்னா டாப் வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து பார்க்குறப்ப இந்த பகுதி தெரியும் போது இதுக்கு பின்னால் இருக்கிற பகுதி தெரியாது, அடுத்தது இந்த பகுதி தெரியும், இந்த பகுதி தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லைனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கிற லைன். இதுக்கு பேர் என்ன வியூன்னு சொல்லுவோம்னா சைடு வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறங்க.